தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதனினால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது. கால ஓட்டத்தில் தொழில்நுட்பத்தின் வீச்சில் அடித்துச் செல்லப்பட்டு விடக்கூடாது என்ற விருப்பத்தின் எழுச்சியே இந்த முயற்சி. கட்டுப்பாடு எங்கே? வடக்கு கிழக்கு மாகாண சபையில் EPRLF அதிகாரத்திற்கு வந்ததும் அதன் உறுப்பினர்களின் அட்டகாசங்கள் மேலும் தீவிரமாகின. EPRLF இயக்கத்தின் தொல்லைகள் தொடர்பாக இந்திய படையினரிடமும் ஏராளமான புகார்கள் சென்றன. இந்திய அரசுடன் நெருக்கமாக இருந்த இயக்கம் என்பதால் இந்திய படை அதிகாரிகளால் புகார்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க இயலவில்லை. EPRLF இயக்கத்தின் சில நடவடிக்கைகள் இந்திய படையினரின் தலையிலும் விழுந்தன. இதனால் இந்திய படையின் மூத்த அதிகாரிகள் சிலர் EPRLF மீது அதிருப்தி கொண்டிருந்தனர். புலிகளுடன் இந்திய படையினர் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போதும் புலிகளின் கட்டுப்பாடு, இராணுவ ரீதியான திட்டமிட்ட செயற்பாடுகள் தொடர்பாக அவர்கள் மீது இந்திய படையினருக்கு, குறிப்பாக மூத்த அதிகாரிகளுக்கு உள்ளூர மதிப்பு இருந்தது. இந்திய அமைதிப்படை தளபதிகள் பின்னர் தங்கள் அனுபவங்கள் தொடர்பாக எழுதிய நூல்களில் கூட தங்களுடன் இணைந்து நின்ற இயக்கங்களை மறந்தும் கூட பாராட்டவில்லை என்பதை காணலாம். யாழ்ப்பாணத்தில் அசோகா ஹோட்டலில் EPRLF இயக்கத்தின் முக்கிய பிரமுகர்கள் தங்கியிருந்தனர். அவர்களுக்கு பாதுகாப்பாக பெருந்தொகையான உறுப்பினர்கள் தங்கியிருந்தனர். அசோகா ஹோட்டலில் மதுபான விடுதியும் இருந்தது. அந்த விடுதியில் மட்டும் மதுபானம் வாங்கியதில் பல லட்சம் ரூபாய்கள் EPRLF இயக்கத்தால் கடனாக செலுத்த வேண்டியிருந்தது. மது அருந்துவது என்பது தவறல்ல. புலிகள் இயக்கத்தினரை தவிர ஏனைய இயக்கங்கள் மது அருந்துவதை ஓரளவு அனுமதித்தே இருந்தன. ஆயினும் ஒரு வரைமுறைக்கு அப்பாற்பட்டதாக மது அருந்துதல் மாறிவிட்டது. கட்டுப்பாட்டையே வேறறுக்கும் காரணிகளில் ஒன்றாகவும் மது அருந்துதல் மாறிக்கொண்டிருந்தது. மாலை ஆனால் மதுமயக்கம் என்று கூறும் அளவுக்கு பல உறுப்பினர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையானார்கள். அசோகா ஹோட்டலில் பெட்டி பெட்டியாக மது புட்டிகள் வந்திறங்கின. கட்டாய ஆட்சேர்ப்பிலும் தங்களை பெரிய இயக்கம் என்று காட்டுவதிலும் இருந்த அக்கறை கட்டுப்பாடான உறுப்பினர்களை வளர்த்தெடுப்பதிலும் பொறுப்புகளில் அவர்களை அமர்த்துவதிலும் இல்லாமல் போனது. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பது, தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டிப்பது, தட்டி கொடுத்து தகுதியானவர்களை முன்னுக்கு கொண்டு வருவது போன்றவற்றை செய்வதற்கு யாருமில்லை. EPRLF, டெலோ போன்ற இயக்கங்களில் அப்போதும் போர்க்குணம் கொண்ட உறுப்பினர்கள் இருந்தனர். அவர்களை விட கட்டுப்பாடற்ற உறுப்பினர்கள் தொகை மேலோங்கியதால் அவர்கள் ஓரங்கட்டப்பட்டனர். மக்களிடமும் நல்ல பெயர் எடுக்க முடியவில்லை. தாங்கள் இணைந்து நின்ற இந்திய படையினரிடமும் மரியாதையை பெற முடியவில்லை. இரண்டும் கெட்டா நிலைக்கு சென்றுவிட்டனர். இக்கட்டத்தில்தான் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவதற்கான அறிவிப்பு வெளியானது. நாடாளுமன்ற தேர்தல் 1988 பிப்ரவரியில் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியானது. நாடாளுமன்ற தேர்தலை வடக்கு கிழக்கில் ஜனநாயகம் நிலவுவதாக காட்டும் வகையில் நடத்தி முடிக்க திட்டமிட்டது இந்திய அரசு. இதனை அடுத்து சுவாரஸ்யமான ராஜதந்திர நாடகங்கள் அரங்கேறத் தொடங்கின. மாகாண சபையில் EPRLF இயக்கத்தினர் ஆளும் கட்சியாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியினருக்கு முக்கிய பாத்திரம் வழங்க முடிவு செய்தது இந்திய அரசு. அப்போது கூட்டணியின் செயலதிபர் அமிர்தலிங்கம் தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள அரச விடுதியில் தங்கியிருந்தார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கொழும்பு சென்று தேர்தலில் போட்டியிடும் ஏற்பாடுகளை கவனிக்குமாறு இந்திய அரசிடமிருந்து அமிர்தலிங்கத்திற்கு தகவல் சென்றது. அமிர்தலிங்கம் கொழும்புக்கு விரைந்தார். அவரை இந்திய தூதுவர் டிக்சித் சந்தித்து பேச்சு நடத்தினார். தமிழர் விடுதலை கூட்டணியின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் EPRLF, டெலோ, ENDLF ஆகிய இந்திய சார்பு இயக்கங்கள் போட்டியிட வேண்டும். தேர்தல் பிரச்சாரம் செய்ய கூட்டணியினருக்கு போதிய பாதுகாப்பை இந்திய படை வழங்கும் என்று இந்திய தரப்பால் கூறப்பட்டது. ஈரோஸ் இயக்கத்தினரை தனியாக போட்டியிட வைக்கலாம் என்றும் இந்திய தரப்பு முதலிலேயே முடிவு செய்துவிட்டது. போட்டி இருந்தால்தான் வடக்கு கிழக்கில் ஜனநாயகம் இருப்பதாக உலகுக்கு காட்ட முடியும். இந்திய மக்களுக்கும் இந்திய படையின் சாதனையாக அதனை காட்ட முடியும். புலட் இயக்கமும் தனியாக போட்டியிடப் போவதாக கூறிவிட்டது. அப்போது புலட் இயக்க நிலைப்பாடு தொடர்பாக இந்திய அரசு அத்தனை ஆர்வம் காட்டவில்லை. இந்திய அரசு பக்கமும் சாராமல் புலிகள் பக்கமும் சாராமல் இலங்கை அரசின் உதவியுடன் புலட் அப்போது செயற்பட்டு கொண்டிருந்தது.
கூட்டணியினரின் சின்னத்தின் கீழ் பொதுப்பட்டியலில் போட்டியிடுவதை EPRLF அவ்வளவாக விரும்பவில்லை. குறிப்பாக வரதராஜ பெருமாள் விரும்பவில்லை. அதே நேரம் இந்திய அரசின் ஆசீர்வாதத்துடன் கூட்டணியினர் தனியாக போட்டியிட்டால் வடக்கு கிழக்கில் தமக்கெதிராக கூட்டணியினருக்கே மக்கள் வாக்களித்துவிடக்கூடும் என்றும் EPRLF அஞ்சியது. கூட்டணியினரை தனியாக போட்டியிட விடுவதைக் காட்டிலும் அவர்களுடன் சேர்ந்து நின்றே வேலையை காட்டினால் என்ன என்று யோசித்தது EPRLF. இந்திய அரசும் பொதுப்பட்டியல் விடயத்தில் உறுதியாக நின்றதால் அக்கட்டளைக்கும் செவிமடுத்தாக வேண்டிய கட்டாயமும் இருந்தது. கூட்டணியின் செயலதிபர் அமிர்தலிங்கம் EPDP செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுடன் நல்லுறவு வைத்திருந்தார். தேர்தல் நடவடிக்கைக்காக கொழும்பு வருவதற்கு முன்னர் சென்னையில் EPDPயினரை சந்தித்து அமிர்தலிங்கம் பேச்சு நடத்தியிருந்தார். அப்போது பொதுப்பட்டியல் விடயம் அமிர்தலிங்கத்துக்கு தெரிந்திருக்கவில்லை. தேர்தலில் கூட்டணியுடன் இணைந்து EPDP போட்டியிடுவது தொடர்பாக பேச்சு நடத்தப்பட்டது. கொழும்பில் EPDP பிரதிநிதியாக அப்போதிருந்தவர் மூனாத் சந்திரகுமார். கொழும்பு வந்த அமிர்தலிங்கம் சந்திரகுமாரை சந்தித்தும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக பேசியிருந்தார். கூட்டணிக்குள் அவ்விடயம் குறித்து பேசிவிட்டு முடிவை தெரிவிப்பதாகவும் கூறியிருந்தார். இந்த கட்டத்தில்தான் தமிழர் விடுதலை கூட்டணி தலைமையில் EPRLF, டெலோ, ENDLF ஆகிய இயக்கங்கள் கூட்டாக போட்டியிடுவதற்கான இணக்கத்தை இந்திய தூதுவர் டிக்சித் ஏற்படுத்தி முடித்தார். பொதுப்பட்டியல் தொடர்பாக பேசுவதற்கான கூட்டம் ஒன்று கொழும்பில் நடத்தப்பட்டது. தமிழர் விடுதலை கூட்டணி, EPRLF, டெலோ, ENDLF ஆகியவற்றின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பொதுப்பட்டியலில் EPDPயையும் இணைப்பது பற்றி அமிர்தலிங்கம் பிரஸ்தாபித்திருந்தார். EPRLF, ENDLF இயக்க பிரதிநிதிகள் அதனை கடுமையாக ஆட்சேபித்தனர். இந்திய தரப்பினரும் EPDPயை பொதுப்பட்டியலில் சேர்ப்பதை அவ்வளவாக விரும்பவில்லை. அதனால் EPDPயை இணைத்துக் கொள்ள அமிர்தலிங்கம் எடுத்த முயற்சி கைகூடவில்லை. பொதுப்பட்டியல். மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட விரும்பினார் அமிர்தலிங்கம். அதனால் மட்டக்களப்பு மாவட்ட பொதுப்பட்டியலில் அமிர்தலிங்கம் தலைமையில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர். யாழ்ப்பாண மாவட்டம், திருமலை மாவட்டம், அம்பாறை மாவட்டம், வவுனியா மாவட்டம் ஆகியவற்றில் தமிழர் விடுதலை கூட்டணி என்ற பெயரில் உதயசூரியன் சின்னத்தில் பொதுப்பட்டியலில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர். கூட்டணியின் தலைமையில் பொதுப்பட்டியல் தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்த போது அடுத்த காயை நகர்த்தியது இந்திய தரப்பு. புதுடில்லியில் இருந்து இந்திய அரசு ஈரோஸ் தலைவர் பாலகுமாருக்கு தகவல் அனுப்பியது. நீங்களும் தேர்தலில் போட்டியிடலாம், போதிய பாதுகாப்பை உங்களுக்கு வழங்குமாறு இந்திய அமைதிப்படை தளபதிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தது அந்த செய்தி. முன்னர் மாகாண சபை தேர்தலிலும் யாழ்ப்பாணத்தில் சுயேட்சை குழுவை நிறுத்த ஈரோஸ் செய்த முயற்சி பற்றி கடந்த காணொளிகளில் பார்த்திருந்தோம். பிரபா அனுமதி. மாகாண சபை தேர்தலில் தடுக்கப்பட்ட முயற்சியை நாடாளுமன்ற தேர்தலில் செய்து பார்க்க நினைத்தது ஈரோஸ். ஆனால் ஒரே ஒரு தடை இருந்தது. அந்த தடையை கடந்தால்தான் தேர்தலில் துணிந்து போட்டியிடலாம், வேட்பாளர்களும் போட்டியிட முன்வருவர். அந்த தடை புலிகள். அவர்களது சம்மதம் பெறாமல் போட்டியிட பாலகுமார் தயாராக இல்லை. பிரபாகரனை சந்திக்க விரும்புவதாக தகவல் அனுப்பினார் பாலகுமார். சந்திக்க அனுமதி கிடைத்தது. யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னிக்காட்டுக்கு பாலகுமார் தலைமையில் ஈரோஸ் குழு ஒன்று சென்றது. பாலகுமார் உட்பட 5 பேர் அந்த குழுவில் இருந்தனர். ஈரோஸ் குழுவினரை காட்டுக்குள் சுற்றி சுற்றி அழைத்து சென்றனர் புலிகள். கடைசியாக ஒரு முகாமை சென்றடைந்தனர். நடந்து நடந்து ஈரோஸ் குழுவினருக்கு கால்கள் களைத்து விட்டன. முகாமை சென்றடைந்ததும் நிம்மதி. அந்த முகாமில்தான் பிரபாகரன் இருப்பதாக நினைத்து சந்திப்புக்கு தயாராக இருந்தனர். சில மணி நேரங்களில் வந்து சேர்ந்தார் மாத்தையா. ஈரோஸ் குழுவினரை உபசரித்துவிட்டு மாத்தையா கூறினார், நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். தலைவரை பார்க்க பாலகுமாரை மட்டும் அழைத்து செல்லப் போகிறேன். நீங்கள் இந்த முகாமிலேயே இருந்து கொள்ளுங்கள். நாங்கள் போய் வருகிறோம். பாலகுமார் சந்தித்துவிட்டு உங்களிடம் வந்து சேருவார் என்று தெரிவித்தார் மாத்தையா. பாலகுமாரும் மாத்தையாவுடன் புறப்பட்டு சென்று விட்டார். பாலகுமாருடன் சென்றவர்கள் அந்த முகாமிலேயே பாலகுமார் திரும்பி வரும் வரை காத்திருந்தனர். வன்னிக்காட்டுக்குள் வேறு ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருந்த முகாமில் பிரபாகரனை நேரில் சந்தித்தார் பாலகுமார். நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோஸ் போட்டியிட வேண்டிய காரணத்தை பற்றி பிரபாகரனிடம் எடுத்து கூறினார் பாலகுமார். ஈரோஸ் போட்டியிடாவிட்டால் EPRLF போன்ற இயக்கங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதாகிவிடும். ஈரோஸ் பாராளுமன்றம் சென்றாலும் கூட புலிகளின் எண்ணங்களுக்கு மாறாக செயற்படாது.
இபிஆர்எல்எஃப் போன்ற இயக்கங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடையாது என்று நிரூபிக்க இதனை ஒரு வாய்ப்பாக கொள்ளலாம் என்று பாலகுமார் விளக்கினார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த பிரபா இறுதியாக கூறினார், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதால் சிலவற்றை சாதிக்கலாம் என்று கூறுகிறீர்கள். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நீங்கள் முயன்று பார்க்கலாம். நாங்கள் ஒரு தடை செய்ய மாட்டோம். ஆனால் ஒரு வரையறைக்குள் உங்கள் நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். தமிழீழ லட்சியத்திற்கு மாறானதாக உங்கள் நடவடிக்கைகள் அமையுமானால் உங்கள் தொடர்பாக நாங்கள் வேறு முடிவுகளுக்கு செல்ல நேரும். அப்படியொரு நெருக்கடியை எனக்கு ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று கூறினார் பிரபாகரன். பிரபாகரனை பச்சை கொடி காட்டிவிட்டார் என்ற திருப்தியோடு திரும்பினார் பாலகுமார். ஈரோஸ் இயக்கத்தின் வெகுஜன அமைப்பாக இருந்தது ஈழவர் ஜனநாயக முன்னணி. அதன் சார்பாகவே தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துவதாக முடிவு செய்யப்பட்டது. வேட்பாளர் பட்டியலில் புலிகள் இயக்க ஆதரவாளர்களையும் இடம்பெறச் செய்வது என்று தீர்மானித்தனர். யாழ்ப்பாணத்தில் எட்வர்ட் செபஸ்தியான் பிள்ளை தலைமையில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர். ஈழவர் ஜனநாயக முன்னணியின் பொறுப்பாளராக இருந்தவர் எட்வர்ட். ஈரோஸ் இயக்க ஸ்தாபகர் ரட்னசபாபதி, பரராஜசிங்கம் ஆகிய ஈரோஸ் முக்கியஸ்தர்களும் யாழ்ப்பாணத்தில் போட்டியிட்டனர். புலிகள் இயக்கத்தின் அனுதாபிகளான சிவானந்தராசா, கணபதி பிள்ளை, ராஜேந்திரா ஆகியோரின் பெயர்களும் பட்டியலில் இருந்தன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சவுந்தரராஜன் தலைமையில் ஈரோஸ் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர். திருமலையில் ரட்னராஜா தலைமையிலும் வவனியாவில் சந்திரசேகரன் தலைமையிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர். மட்டக்களப்பில் ஈரோஸின் பட்டியலில் பசீர் சேகுதாவூத் மட்டுமே ஈரோஸ் இயக்க உறுப்பினர். ஏனையோர் சமூகத்தில் செல்வாக்குள்ளவர்கள் மற்றும் சிலர் புலிகள் இயக்க அனுதாபிகள். திருமலையில் மட்டுமே ஈரோஸ் பட்டியலில் போட்டியிட்டவர்கள் அனைவரும் ஈரோஸ் உறுப்பினர்களாக இருந்தனர். அம்பாறை மாவட்டத்தில் மட்டும் ஈரோஸ் போட்டியிடவில்லை. அம்பாறையில் ஈரோஸும் போட்டியிட்டால் அங்கிருந்து தமிழ் பிரதிநிதியை தெரிவு செய்யக்கூடிய வாக்கு எண்ணிக்கை சிதறிவிடும். அதனால் போட்டியிடுவதை தவிர்க்குமாறு கூட்டணி பிரமுகர்கள் சிலர் ஈரோஸுடன் பேச்சு நடத்தினார்கள். அம்பாறை மாவட்ட ஈரோஸ் உறுப்பினர்களும் வாக்குகள் சிதறுவதை விரும்பவில்லை. அதனால் அங்கு போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்தது ஈரோஸ். கொலை மிரட்டல். வடக்கு கிழக்கில் ஈரோஸ் போட்டியிடும், போதிய பாதுகாப்பை வழங்குக என்று இந்திய அமைதிப்படைக்கு புதுடில்லியிலிருந்து உத்தரவு பறந்து வந்தது. இபிஆர்எல்எஃப் இயக்க நடவடிக்கைகளால் இந்திய படை மூத்த அதிகாரிகள் சிலர் அதிருப்தி அடைந்திருந்தனர் என்று கூறியிருந்தேன் அல்லவா? புதுடில்லியிலிருந்து உத்தரவு வந்ததும் அந்த அதிகாரிகள் ஈரோஸ் கேட்கும் உதவிகளை சிரத்தையுடன் செய்து கொடுக்க ஆரம்பித்தனர். ஈரோஸ் தேர்தலில் போட்டியிடப் போகிறது என்றதும் இபிஆர்எல்எஃப், இஎன்டிஎல்எஃப், டெலோ ஆகிய 3 இயக்கங்களும் கடும் கோபம் கொண்டன. ஈரோஸ் நிறுத்தியுள்ள வேட்பாளர்கள் தனி மனிதர்களும் அல்ல, ஈரோஸ்காரர்களும் அல்ல, புலிகள்தான் ஈரோஸின் பெயரில் தங்கள் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளனர் என்ற பிரச்சாரத்தை பெரிய அளவில் தொடங்கினார்கள். ஈரோஸின் பட்டியலில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களுக்கு கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் இபிஆர்எல்எஃப் உறுப்பினர்கள் ஈரோஸ் உறுப்பினர்களதும் வேட்பாளர்களதும் வீடுகளுக்கு நள்ளிரவில் சென்று மிரட்டினார்கள். ஈரோஸ் இயக்க உறுப்பினர்கள் 9 பேர் யாழ்ப்பாணத்தில் இபிஆர்எல்எஃப் இயக்கத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இக்கொலைகளை அடுத்து எட்வர்ட் செபஸ்தியான் பிள்ளையின் பெயரில் ஒரு அறிக்கை வெளியானது. ஈழவர் ஜனநாயக முன்னணி வேட்பாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உத்தரவாதம் தரப்படாவிட்டால் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்று அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இதனை அடுத்து வேட்பாளர்களுக்கு இந்திய படையினர் கூடுதலான பாதுகாப்பை வழங்கினார்கள். ஈரோஸ் போட்டியிலிருந்து விலகிவிட்டால் நடைபெறும் தேர்தலை ஜனநாயக தேர்தலாக காட்ட முடியாதே என்று இந்திய அரசும் நினைத்தது. ஈரோஸ் போட்டியிலிருந்து விலகிவிடக் கூடாது என்று பாலகுமாருக்கு இந்திய தரப்பால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதுடன் தேவையான உதவிகளும் செய்யப்படும் என்ற உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டது. திடீர் திருப்பம். ஈரோஸ் பட்டியலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவருக்கும் திடீரென்று ஒரு நாள் எச்சரிக்கை கடிதங்கள் வந்து சேர்ந்தன. கடிதத்தை அனுப்பியிருந்தது வேறு யாருமல்ல, புலிகள் இயக்கத்தினர்தான். வேட்பாளர்கள் பலர் திகைத்து போனார்கள். ஏனைய இயக்கங்களின் அச்சுறுத்தலை எதிர்நோக்க அவர்கள் தயாராக இருந்தனர். ஆனால் புலிகள் இயக்கத்தினரின் எச்சரிக்கையை கண்டுதான் அவர்கள் பயந்து போனார்கள். ஈரோஸ் இயக்கத்தினரும் குழம்பிவிட்டனர். பாலகுமார் உடனடியாக பிரபாகரனுக்கு செய்தி அனுப்பினார். சந்திப்பதற்கு அனுமதி கேட்டார். வன்னிக்கு வருமாறு அழைக்கப்பட்டார்.
புறப்பட்டு செல்லும் இறுதி நேரத்தில் பாலகுமாருக்கு புலிகளிடமிருந்து தகவல் வந்தது. தலைவரின் பிரதிநிதி உங்களை சந்திப்பார், நீங்கள் வர வேண்டாம் என்றது அந்த செய்தி. காத்திருந்தார் பாலகுமார். பிரபாகரனின் பிரதிநிதி வந்தார். வந்தவர் பொட்டுஅம்மான். பொட்டுஅம்மான் எடுத்து வந்த செய்தி என்ன என்பதை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.